இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்குரிய பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், வைகாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணுறார். சாயந்தரம் 4:19 வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்து மேலே பயணம் பண்ணுவார். பிறகு திருவோணம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாவார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கிழமைக்கு அதிபதியே சூரியன் தான். ஒரு ஒளிமயமான காலம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகள் வரும்போது மேஷராசிக்காரர்கள் முக்கியமான காரியங்களை செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு பிஸ்னஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நாளை பயன்படுத்தணும், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஆரம்பித்தா அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் திருமணம் தடைப்பட்டிருந்ததுன்னா இன்றைக்கி வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்தை நினைத்து வழிபடணும். இப்படி திருமணம் தடைப்பட்டிருக்கு, திருமணம் கைகூடி வரணும் வேண்டினா அந்த கல்யாணம் கைகூடி வரும். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனாலே நீங்கள் நினைக்கக்கூடிய நினைப்பெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி புதுசாக ட்ரெஸ் வாங்குகிற யோகம், செல்ஃபோன் வாங்குகிற யோகம், வீட்டு உபயோகப் பொருள் வாங்குகிற யோகம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் விடுமுறை நாளாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிப்பீங்க, முன்னேறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்த்து போகிறார். பிற்பகல்லேருந்து நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு மெல்ல மெல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு விலக போகிறது. நிறைய நன்மைகள் வரப்போகிறது. அதில் ஒரு யோகம் என்னென்னா, புதன் பகவான் ராசியில் இருக்கிறதா ஒரு யோகம். பொதுவாக புருஷ சுக்தம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்த புருஷ சுக்தம் ஸ்லோகத்தை சொன்னால் நம்ம வீட்டில் படிக்காத பிள்ளைகள் கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சில வீடுகளில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்பாங்க, சிலர் படிப்பு சரியாக புரியலையும்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் புருஷ சுக்தம் டெய்லி சொல்லணும். அது படிக்க படிக்க படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் பெருகும். இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் அதை செய்து பார்க்கலாம், பெரிய வெற்றி வரும். பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் வரப்போகிறதுன்னு தெரிகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பெண்களுக்கு சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், பயணங்கள் அதிகரிக்கும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரால நன்மை இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரால லாபம்னு கேட்டிங்கன்னா பெண்களால் லாபம். மிதுன ராசி பெண்களுக்கும் லாபம். நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்கள் நேரடியாக செய்ய முடியாது. புதன் 12ல் இருக்கார். குறை புதன் நிறைமதின்னு பேர். நல்ல நாலேஜ் இருக்குது, ஆனால் செயல்படுத்த முடியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு யாருடைய சப்போர்ட்டாவது வேணும். எப்போதும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்றைக்கி உங்கள் மனைவியுடைய சப்போர்ட்னால நீங்கள் பெரிய லெவலுக்கு டெவலப் ஆக போகிறீங்க. நல்ல செல்வ செழிப்பு வரும். சிலருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நாள் வியாபாரத்தில் ஒரு கணிசமான லாபத்தை கொடுக்க போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்திக்கணும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ கடகராசி பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு நடத்தலாம், கல்யாண விஷயங்கள் நல்லபடியாக கூடி வரும். சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். ஒரு முக்கியமான ஆளை சந்திக்கணும் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. லாபத்தில் புதன் இருக்கார், பெரிய லாபத்தை தருவார். இது ரொம்ப மகிழ்ச்சியான நாள். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசிநாதன் சூரிய பகவான் ஸ்திர ராசியில் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப ஸ்திரமாக ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு தெரிகிறது. ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல நாள். பாக்கியத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வி முயற்சிகள், ஒரு ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இந்தியாவிலேயே ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தமாக நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், நானே ஒரு ஸ்கூல் நடத்தணும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்தணும்னு நினைக்கிறேன், இப்படி எஜுகேஷன் சம்மந்தமாக
எந்த முடிவு நீங்கள் முயற்சி பண்ணாலும், எதற்கு முயற்சி பண்ணாலும் அது வெற்றி கிடைக்குமே. வியாபாரம் நீங்கள் நினைச்சபடி லாபத்தை கொடுக்கும். பெண்களுக்கு சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு நிறைந்த வெற்றிகளை தர, எதிர்பார்க்கிற லாபங்கள், வாழ்க்கை லாபங்கள் இன்னைக்கு உண்டு. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு தான் சூரிய பகவானும் இப்போ பாக்கியத்தில் இருக்கார், புதன் பகவானும் இப்போ பாக்கியத்தில் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம், மாமனாரால் அனுகூலம், மச்சனால அனுகூலம், எல்லா வகையிலும் நன்மைகள் வரும். வீட்டில் திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரன் இப்போ கூடி வரும். ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நம்முடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போய்க்கிறது தான் இன்றைக்கி நல்லது. வியாபாரம் உங்கள் மனசுக்கு திருப்தியாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலமும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் படிப்பில் பெரிய முன்னேற்றம் வரும். குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு சார் அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குறை புதன் நிறைமதி, நல்ல நாலேஜை தருவார். ஒரு எஜுகேஷனில் ஒரு மாற்றம் பண்ணுவோம் தோணும். யூஜியில் ஒரு கோர்ஸ் எடுத்திருப்போம், பிஜியில் இன்னொரு கோர்ஸ் பண்ணுவோம் நினைப்போம். அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு முன்னேற்றம் வரும். யூஜியில் நான் படித்த கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ், பிஜியில் நான் ஒரு MBA படிக்க போகிறேன், படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப். ராசியே சுக்கிர பகவான் பார்க்குறார் துளாராசிக்காரர்களுக்கு. அதனால் கல்யாண விஷயமும் கூடி வரும். ரொம்ப கலகலப்பான நாள், சந்தோஷமான நாள் அனைத்து தரப்பினருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதி சூரியன் உங்களை பார்க்குறார், புதன் பார்க்குறார். அதனால அப்பா செய்துன்னு இருக்கிற பிஸ்னஸ் இன்றைக்கி பிள்ளைகள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு தோணும். நியூ டெக்னாலஜி அதில் பயன்படுத்துவீங்க, பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிப்பீங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். அரசு வேலைக்கு இன்னைக்கு மனு போடுறது கூட உங்களுக்கு நன்மையை தரும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வேலைக்கு முயற்சி பண்ணினால் வேலை கிடைக்கும். இது நல்ல நாளாக அமைகிறது. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் 5ல் இருக்கார். காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நாள். புதன் பகவான் 6ல் உட்கார்ந்து இருக்கார். யங்ஸ்டர்ஸ் நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இன்னைக்கு கண்டிப்பாக அமைக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். கிடைக்கிறதேன்னு கிடைக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. வயத்துக்கு ஒத்து வர உணவுப் பொருட்களாக எடுத்துக்கோங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையை தரும். 6ஆம் இடத்துல புதன் இருக்கார், கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய யோகம், அதனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம். எதுலேயுமே வாழ்க்கையில் நம்பர் 1 வரணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நாங்கள் பாருங்க, அப்படி பேரும் புகழும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு பெருமகிழ்ச்சி இன்னைக்கு உண்டாகும். அருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறும். பயணங்கள் மிகச்சிறப்பாக அமையும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இப்போ கைகூடி வருது. சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். அப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, குரு பகவான் உங்களை பார்க்குறாரே, பெண்களுக்கு முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல பணவரவு, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். யோகமான நாள், ஜமாய்க்கலாம் நீங்கள். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் உட்கார்றதுனால கல்யாண செய்தி வரப்போகிறது. பெண்களுக்கு வருமானம் கூட போகிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்தாக. இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆளுக்கு தகுந்தாற் போல கம்யூனிகேட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. வியாபாரம் கஸ்டமர்ஸுக்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்துக்க போறீங்க. அதனால் வியாபாரம் செழிப்பாக இருக்கும். இந்த நாள் எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அன்பர்களே,
நமது நிகழ்ச்சியிலே நாளை மீண்டும் சந்திப்போம்.